உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. கேண்டில் ஸ்டிக் ட்ரேடிங்க்கு உங்களை வரவேற்கிறோம். பேர் டிஆர் அருள்ராஜன், எக்ட்ராவோட ஃபவுண்டர். அதனுடன் இணைந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரேடிங்கை எப்படி பண்ணணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு வரோம். இது உங்களுக்கு அடுத்த எபிசோடுக்கு வந்துட்டோம். ஸோ புல்லிஷ் சினாரியோ அப்படின்றத நம்ம பொதுவாக படிக்கிறோம். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றத போன வாரம் எப்படி படிச்சோம்? அது ஒரு பேரிஷ் கேண்டிலா படிச்சோம். அது வரும்போது கீழ் நோக்கி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதே ஷூட்டிங் ஸ்டாரை இப்ப நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவே எப்படி புல்லிஷா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம ஜென்ரலா ஒரு பேரிஷ் கேண்டில தான் படிச்சிருக்கிறோம். அதுவே புல்லிஷா எப்படி மாற வாய்ப்பு உண்டு பார்க்கலாமா? ஸோ அதுக்காக நம்ம இப்ப சார்ட்ல போறோம். ஸோ இந்த சார்ட்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது மாதிரி இங்க விலை இறங்கி வரும்போது அதனுடைய எண்டுல பாருங்க, விலை இறக்க முடியும் போது இதே ஷூட்டிங் ஸ்டார் தான், சின்ன பாடி, அதே மாதிரி நீளமான விக்கு மேல இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் அப்படின்றது பொதுவா நம்ம பேரிஷ் சினாரியோல தான் படிச்சிருக்கிறோம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னது, இறக்கத்தின் முடிவுல இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்றது நமக்கு வந்தாலும், ஷூட்டிங் ஸ்டார்ன்றது பேரிஷா நம்ம படிச்சாலும் கூட அது இறக்கத்தின் முடிவில் வரும்போது ஒரு பலமான ஏற்றத்திற்கும் வழி வகுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க நிப்டியில கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பஜாஜ் ஹோல்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறக்கத்தின் முடிவுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்திருக்கு. அதன் பிறகு வலிமையான ஒரு ஏற்றம் பார்க்கிறோம். எப்பயுமே ஷூட்டிங் ஸ்டார் ஆகட்டும், ஹேமர் ஆகட்டும், கீழே இந்த மாதிரி குட்டியான ஒரு விக்கு வரலாமான அனுமதி உண்டு. அதனாலதான் உங்களுக்கு படிக்க படிக்க நிறைய தெளிவுகள் வரும். ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பேரிஷ் சினாரியோல படிச்சது போக இப்ப நம்ம எப்படி படிக்கிறோம், ஒரு புல்லிஷ் சினாரியாவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத படிக்கிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை படிப்படியா நம்ம எல்லா கேண்டில்ஸ் ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே வரோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களோட விவரங்களை ஃபில்அப் பண்ணி என்ன தேவைன்றதை போட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கான உதவி என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம படிக்கிற இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ சமீபத்திலேயே வந்திருக்க அந்த பேட்டர்ன்ஸை நீங்க கமெண்ட்லையும் கூட போடலாம். ஸோ பேரிஷ் கேண்டில் நம்ம ஷூட்டிங் ஸ்டார் லாஸ்ட் வீக் பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்காக பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு உச்சத்துல வரும்போது கீழ் நோக்கி இறங்குறதையும், அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ்லையும் ஏற்றத்தின் முடிவுல வரும்போது அது எப்படி ஒரு பலமான இறக்கத்தை வந்திருக்கு அப்படின்றதையும் நான் போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஃபாலோ அப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் இறங்குனதையும், இதே ஷூட்டிங் ஸ்டார் பாட்டம்ல மேல ஏறுறதையும் நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க எந்த கம்பெனில பாக்குறீங்களோ அந்த கம்பெனியோட சார்ட்டையோ பேரையோ கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிங்க. அந்த டீடைல்ஸ் நான் அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். தொடர்ந்து எப்படி ஒரு கேண்டில்ஸ் நமக்கு ஒரு வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. கீப் வாட்சிங் த மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸ். திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் எபிசோட் 9. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல புது புது விஷயங்களை தொடர்ந்து படிக்கலாம்.